குட்பேடக்லி இன்றைக்கு இல்லை நாளைக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது. நாளைக்கு வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு சார் எதிர்பார்க்கு? பயங்கரமாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லலாம். சம்பவம் காத்திருக்கு அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கெல்லாம் வார்த்தைகளை சொல்லுங்க. எப்படி சம்பவம் நீங்களே கொடுத்துருக்கீங்க? நானே கொடுத்துருக்கேன். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வந்து 4ஆம் தேதி அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. ஜென்ரலாக அப்படி நடக்காது. மல்டிப்ளெக்ஸோட நெகோசியேஷன் போயிட்டே இருக்கும். எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. டேர்ம்ஸ் கம்மி பண்ணுங்க, இது பண்ணுங்க, அட்வான்ஸ் உள்ள கொடுங்க, இப்படிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. சண்டே வரையும் பேசுவாங்க. மண்டே தான் பேசி முடிப்பாங்க. டியூஸ்டே ஓப்பனிங் ஆகும். இந்த படத்தை வந்து இந்த ஃப்ரைடே ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்த தேர்ஸ்டே படம் ஓப்பன் ஆகுது. இந்த ஏன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் வசூலை அச்சீவ் பண்ணணும். விஜய் ரஜினி படத்துக்கு கூட இந்த மாதிரி நடந்தது இல்லையா? இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அதாவது ஒரு வாரம் முன்னாடி ஓப்பனிங் நடந்ததே கிடையாது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிரேக் த்ரூ வசூலை பண்ணும். பெரிய வசூல் சாதனைங்க இந்த படம் பண்ண போகிறது உறுதி. அந்த 5 நாட்கள் அந்த லீவெல்லாம் சேர்த்து சொல்கிற பிரமாதமான கலெக்ஷன் வரும். குட் பேட் அக்லி இஸ் கோயிங் டு பி கரியரில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக அஜித் சார் இருக்கும். குட் பேட் அக்லி தான் நம்மளை வந்து இந்த வருஷம் வந்து இதுவரையும் வந்த படங்கள்லேயே இவ்வளோ பெரிய வசூல் சாதனை எந்த படம் பண்ணல. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். குட்பேடக்லி இன்றைக்கு இல்லை நாளைக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது. நாளைக்கு வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு சார் எதிர்பார்ப்பு இருக்கு? பயங்கரமாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லலாம். சம்பவம் காத்திருக்கு அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கெல்லாம் வார்த்தைகளை சொல்லுங்க. எப்படி சம்பவம் நீங்களே கொடுத்துருக்கீங்க? நானே கொடுத்துருக்கேன். சம்பவம் காத்திருக்குன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வந்து 4ஆம் தேதி அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. ஜென்ரலாக அப்படி நடக்காது. ஹேட்ஸ் ஆஃப் டு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். அவ்வளோ மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி எல்லாருக்கும் அக்ரிமெண்ட் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் வந்து கிரீன் சினிமா ரன் பண்ணுறோம். 10 நாள் முன்னாடியே எங்களுக்கு அக்ரிமெண்ட் வந்து நாங்களும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி எங்களுக்கும் கன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டாங்க. போட்டுட்டு அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த தேதி சொல்கிறோமோ அந்த தேதியில் நீங்கள் புக்கிங் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர். முன்னாடி இப்படி நடக்காது. முன்னாடினா பல படங்களுக்கு இது நடக்காது. எப்படின்னா மல்டிப்ளெக்ஸோட நெகோசியேஷன் போயிட்டே இருக்கும். எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. டேர்ம்ஸ் கம்மி பண்ணுங்க, இது பண்ணுங்க, அட்வான்ஸ் உள்ள கொடுங்க, இப்படிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. சண்டே வரையும் பேசுவாங்க. மண்டே தான் பேசி முடிப்பாங்க. டியூஸ்டே ஓப்பனிங் ஆகும். இந்த படத்தை வந்து இந்த ஃப்ரைடே ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்த தேர்ஸ்டே படம் ஓப்பன் ஆகுது. இந்த ஏன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் வசூலை அச்சீவ் பண்ணணும். விஜய் ரஜினி படத்துக்கு கூட இந்த மாதிரி நடந்தது இல்லையா? இது மாதிரி நடந்ததே கிடையாது. அதாவது ஒரு வாரம் முன்னாடி ஓப்பனிங் நடந்தே கிடையாது. சண்டே நடக்கும். இது ஃப்ரைடே நடக்குது. இன்னைக்கு நாளைக்கு வந்து புக்கிங் ஆரம்பிக்குதுன்னா இப்போ நம்ம தேர்ஸ்டே பேசிட்டு இருக்கோம். ஃப்ரைடே நடக்குதுன்னா 3 days முன்னாடி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றாங்கன்னா காரணம் என்ன? எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த படத்தினுடைய வசூல் சாதனையை அச்சீவ் பண்ணணும்னு அந்த ஒரு பிளானிங்கில் ராகுல் வந்து இஸ் அச்சீவ் கிரேட் சக்ஸஸ். அதாவது கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிரேக் த்ரூ வசூலை பண்ணும். பெரிய வசூல் சாதனைகள் இந்த படம் பண்ண போகுதுன்ற உறுதி. அந்த 5 நாட்கள் அந்த லீவெல்லாம் சேர்த்து சொல்கிற பிரமாதமான கலெக்ஷன் வரும். குட் பேட் அக்லி இஸ் கோயிங் டு பி கரியரில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக அஜித் சார் இருக்கும். ஆதிக் ரவிச்சந்திரனும் சரி, அவங்களும் சரி, மைத்ரி மூவிக்கும் ஒரு பெரிய ஹிட்டு. ப்ளஸ் வந்து ராகுலுக்கும் சரி பெரிய வெற்றி படமாக வந்தால் எல்லாருமே ட்ரெயினில் எதிர்பார்க்குறாங்க. அவங்க அவ்வளோ டேர்ம்ஸ் கேட்டாங்க. எல்லாருமே அவங்க கேட்ட டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. எந்த அளவுன்னா கோட்டுக்கு என்ன கொடுத்தீங்கன்னா அதை கொடுங்கன்றாங்க. எல்லாருமே எழுதி கொடுத்துட்டோம். வாயே திறக்கல. ஏன்னா குட் பேட் அக்லி தான் நம்மளை வந்து இந்த வருஷம் வந்து இதுவரையும் வந்த படங்கள்லேயே இவ்வளோ பெரிய வசூல் சாதனை எந்த படம் பண்ணல. இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம வந்து அதெல்லாம் ஆர்கியூ பண்ண வேணாம். சரி பண்ணிடலாம். வேறு படமும் கிடையாது. படத்துக்கு எதிர்பார்ப்பும் பெருசாக இருக்குது. சரி பரவாயில்ல, கோட் டேர்ம் தானே கேட்குறாரு கொடுப்போம் அப்படின்னு. அப்போ பாருங்கள் எந்தளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னா கோட்டுக்கு என்ன டேர்ம்ஸ் கொடுத்தோன்னா அதே கொடுங்க அப்படின்னும் போது யாரும் வாயத்திருக்கல. எந்த ஒரு அசோசியேஷனுமே, அதாவது நான் சொல்கிறது மல்டிப்ளெக்ஸ் ஓனர்ஸும் சரி, இல்லை திரையரங்கு சிங்கிள் திரையரங்கும் சரி சார் நாங்கள் பண்ணிடுறோம் சார் அப்படின்னு சொல்லி கேட்ட அட்வான்ஸ் மட்டும் தான் எல்லோரும் கேட்டது. சார் இவ்வளோ கேட்காதீங்க சார், கம்மியாக கொடுங்க அப்படின்னா அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம். அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ அட்வான்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து எம்ஜி கொடுத்து வாங்கியிருக்கோம், நான் ப்ரொடியூசர் கொடுக்கணும், அதனால் எங்களுக்கு இவ்வளோ அட்வான்ஸ் கொடுங்கன்றாங்க. அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பில் இன்னைக்கு குட் பேட் அக்லி இருக்குது. எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங் அடுத்ததாக அந்த படத்தினுடைய ஒவ்வொரு சாங்குமே பெரிய ஹிட்டு. இப்போ அடுத்ததாக நம்ம எதிர்பார்க்குறதே வந்து மிக பெருசாக ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் அடுத்த கட்டமாக கொண்டு போயிடும். 3rd சாங் ஒன்று வரப்போகுது. அது பிறகு இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். நோ ஈவெண்ட்லாம் பண்ண போகிறது இல்லை. படம் ரிலீஸ்க்கு வந்துடும். ட்ரெய்லர் இன்றைக்கி வந்துருமா சார்? இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதே வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு வரணும் தான். ட்ரெய்லர் எப்பவுமே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தால் தான் அந்த ஒரு அட்வான்ஸ் புக்கிங் யூஸாக இருக்கும். இப்போ ஏன் அது வந்து இன்றைக்கோ நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நாளைக்கு நம்ம வந்து புக்கிங் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ ட்ரெய்லர் வந்தால் தானே டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு இமீடியட்டாக ஒரு டிசிஷன் எடுப்பாங்களே. ட்ரெய்லர் பார்த்தோன்னா வாவ் இப்படி இருக்கா அப்படின்னு உடனே டக்குன்னு புக்கிங் வரும். அதனுடைய ரிசல்ட் வந்து பெருசாக இருக்கும் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ள ட்ரெய்லர் வந்துடும். ஆனால் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நான் வெயிட் பண்ணுறது வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணி நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சார் டீசர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பக்காவான ஒரு ரசிகர்களுக்கான ஒரு படம், ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம். அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க தான் அப்படி முடிவு பண்ணியாச்சு. ட்ரெய்லரில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் எதிர்பார்க்கலாமா? நீங்கள் இப்படி ஆடியன்ஸை வந்து டிவைடே பண்ண வேணாம். ஓகே, அந்த எங்கள் ஆடியன்ஸு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அவங்கள பொறுத்தவரையும் இப்போது மார்க் ஆண்டனி படம் வந்து என்ன ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லையா?
மார்க்கெட்டிங் படத்தினுடைய ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூத்துக்கான ஒரு தான் இருந்தது. ஆனால் ஃபேமிலியே பார்த்தாங்க. அந்த படம் 100 கோடி வசூல் படிச்சா இல்லையா? காரணம் என்னன்னா என்டர்டெய்னிங்கான ஒரு படம். ஓகே, கம்ப்ளீட்டாக எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம்னா எல்லா ஃபேமிலியும் வந்துருவாங்க. அதில் ஃபேமிலி காமிச்சதான் ஃபேமிலி வருவாங்கலாம் கிடையாது. அந்த ஃபார்முலாலாம் கிடையாது. அது ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைங்கலாம் காமிச்சதான் உள்ள ஃபேமிலி வருவாங்கலாம் கிடையாது. அவங்க ஏன் திரைப்படத்துக்கு வராங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா பல த்ரில்லர் படங்கள் வருவாங்க. இப்போது ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்னு ஒரு படத்துக்கு நான் போய் பார்த்தேன். அவ்வளோ ஃபேமிலி வந்து படம் பார்த்துருந்தாங்க. பயங்கரமான த்ரில்லர். அது ஃபேமிலிக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் பயங்கர கொலைகள் நடக்கும், பயங்கரமாக நடந்துட்டு இருக்கும். எல்லாரும் வந்து பார்க்குற காரணம் தான் எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த படம் அஜித் சார் படம். அதனால் எல்லா ஃபேமிலியும் பார்க்கறதுல எந்த தயக்கமும் இருக்காது. அடுத்ததாக மிக முக்கியமாக அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இது எவ்வளோ பெரிய படமாக இருக்கும். அதாவது எல்லாருமே இந்த அளவு போய் பார்க்கலாமா இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாமா, இது மட்டும்தான். அது வந்து இதுவரையும் வந்த எல்லா ப்ரொமோஷன் மெட்டீரியலுமே பார்க்கணுன்ற உறவை தூண்டிடுச்சு. இப்போ ட்ரெய்லர் வந்து அடுத்த கட்டம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா அர்த்தம் இன்னும் ஒரு கேரண்டியாக உடனே டிக்கெட் புக் பண்ணிவிடு, நாளைக்கு புக் ஆகிடுச்சு உடனே பண்ணிவிடு, டிக்கெட் கிடைக்காம போயிட போகுது, ஏதோ 5 நாள் லீவ் நாள், அந்த லீவ் நாளில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் டிக்கெட் பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக அந்த ட்ரெய்லர் அமையும். அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இப்போ அந்த இதை நான் சொல்லும்போது கேங்கஸ் படத்தினுடைய டீசரை பேசலாம். கேங்கஸ் படம் வந்து வர வரையும் போஸ்டர் இதுதான் வந்துட்டு திடீர்னு ட்ரெய்லர் வந்தோடனே வடிவேல் சாரா அதெல்லாம் படம்லாம் பெருசாக ஓடாது, வடிவேல் சாருக்கு கரியர் இல்லை, அப்படிலாம் இல்லைன்னு நிறைய பேச்சு இருந்தது. கரெக்டுங்களா? இப்போ எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? வடிவேல் சார் இஸ் பேக், வடிவேல் வந்து பேக், இஸ் கம் பேக். என்ன பண்ணியிருக்காரு? ஏன் கேங்ஸ்டர் தானே அது, ஏன் கேங்கர்ஸ்? எல்லாருமே கேங்ஸ்டர் சொல்லிட்டாங்க, நான் வந்து கேங்கர் அவரே பதில் சொல்றாரு. உடனே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, கேங்கர்ஸ் நல்லா தான் இருக்குல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவருடைய ஒரு சின்ன அந்த ஒரு டைலாக்லேயே ஒரு கதையை வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறாரு. அடுத்து அப்படியே நம்ம வந்து சுந்தர்சி சாரோட அவர் பண்ண நாய் சேகர், அது பிறகு வின்னர் படத்தில் பண்ணார்ல கைப்புள்ள, அப்படி தான் இருக்குது. கைப்புள்ளனுடைய பார்ட் 2 இருக்குது. பார்த்தீங்கன்னா கைப்புள்ள இப்படியெல்லாம் பண்ணுவார்ல, பயங்கர வெட்டி பந்தா பண்ணிட்டு இருப்பார் வின்னரில், ஆனால் கடைசியில் அடி வாங்கிட்டே இருப்பார். ஸோ அதே மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் அது காமிக்கும் போது எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கேங்கருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு. எந்த அளவுனா ஓடிடி அதை பார்த்துட்டு ஓடிடி வாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இன்னைக்கு இந்த படத்தை பார்த்த உடனே அவங்க உடனே வாங்கிட்டாங்க. அமேசான் பிரைம் வாங்கிட்டாங்க. எப்படி படம் வந்து தமிழ் ஆளுங்க பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. எதுக்கு? படம் வந்து இத்தனைக்கும் அவங்க தமிழ் ஆள் கிடையாது, அவங்க சப்டைட்லேயே அந்த படத்தை ரசிச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவு அதை என்டர்டெயின் பண்ணிருக்கு. ட்ரெண்டிங்கில் இருக்கு. இப்போ ட்ரெய்லர் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கு. படத்துக்கு வந்து ஓப்பனிங் வந்துருச்சு. இப்போ 25ஆம் தேதி அந்த படம் வருது. ஸோ ஒரு ட்ரெய்லர் பல மாற்றங்களை கொண்டு வரும், பல ஏதாவது திங்கிங்கே போயிடும். இப்படியா நினச்ச படம் இப்படி ஒர்க் ஆகுமா இல்லையே தெரியல, இப்போ சூப்பராக இருக்கேன், உடனே நம்ம டிக்கெட் பண்ணிடலாம், இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு வரும். ஸோ ஒரு ட்ரெய்லர் என்பது ஒரு தூண்டுகோல். அதே மாதிரி எம்புரான் வந்து படம் ஆரம்பத்துலேருந்து சர்ச்சை. முதல்ல வந்து இந்துத்துவாதிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கிட்டத்தட்ட 17 இடங்களில் படத்தை வந்து ரீசென்சார் பண்ணி கட் பண்ணிட்டாங்க. இப்போது விவசாயிகள், தமிழக விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இல்லையா? என்ன எப்படி சார் பார்க்குறீங்க? அது வந்து இந்த டேமுக்காக, அந்த டேம் பற்றி ஒரு கருத்துக்காக வந்து விவசாயிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க. பட் நான் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு படைப்பாக தான் பார்க்கணும். இது மேலே நீங்கள் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ண வேணாம். அந்த படம் ஒரு 3 வாரம் 4 வாரம் ஓட போகுது. அது பிறகு மக்கள் அடுத்த கட்டம் போயிடுவாங்க. யாருமே இந்த படத்தினுடைய தாக்கத்திலேயே அவங்க கண்டினியூ பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணி ரேலி பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணி எதுவுமே நடக்க போகிறது இல்லை. என்ன சொல்கிறீங்க? சினிமாவால் ஒரு பெரிய மாற்றம் சொசைட்டியில் வந்துடும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை கிடையாது. மக்களாக நினச்சாதான் மாற்றம் வருமே தவிர சினிமா பார்த்தெல்லாம் மக்கள் மாற போகிறதே இல்லை. அப்படி மக்கள் மாறியிருந்தா பல வருஷம் முன்னாடி இருந்து ஜாதி பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னி வரையும் ஏன் ஜாதி போயிட்டுருக்கு? இன்றைக்கி வரையும் ஏன் கௌரவ கொலைகள் போயிட்டுருக்கு? கௌரவ கொலைகள் பண்ணக்கூடாது அப்படின்னு 25 வருஷமாக படம் வந்துட்டுருக்கு. கரெக்டுங்களா? ஏன் கௌரவ கொலைகள் நடந்துட்டுருக்கு? நேற்று பேப்பர் படித்தேன், ஒரு அண்ணன் வந்து தங்கச்சியை வந்து கொலை பண்ணியிருக்கான். என்ன? பிகாஸ் அவன் வேற ஒரு ஜாதி பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு அண்ணன் போய் தங்கச்சியை கொலை பண்ணியிருக்கான். எனக்கு பார்க்கும்போது இந்த சொசைட்டி மாறாதுடா. எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ படங்களில் சொன்னாலும் இவங்க மாற போகிறதே கிடையாது. ஸோ அதனால் திரைப்படங்கள் மாற்றத்தை உண்டாக்கினா இந்த கௌரவ கொலை நடந்திருக்காது, இந்த ஜாதி சண்டை வந்திருக்காது, ஜாதி பிரச்சனைகள் ஊரில் இருக்காது, உலகமே மாறி போயிருக்கும், தமிழ்நாடு மாறி போயிருக்கும், ஆந்திரா மாறி போயிருக்கும். இன்னைக்கு வரையும் ஆந்திரா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதி கலவரங்களும் அந்த கௌரவ கொலைகளும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சினிமாக்கள் வந்து அவன் பார்த்து என்டர்டெயின்மெண்ட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அவனை பொறுத்தவரையும் அவனுடைய ஜாதி கொடி பிடிக்கிறான், அவனுடைய மதத்துக்கு கொடி பிடிக்கிறான், அவனுடைய இதுக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்கான். ஓகே, யாருமே மாற போகிறது இல்லை. ஓகே, என்னை பொறுத்தவரையும் பர்சனலாக என்னென்னா ஜாதி, மதம், உணர்வுகள், ரிலிஜியன், கடவுள் எல்லாமே தனி மனித உரிமை. தனி மனித உரிமைனா எனக்கு என்ன பிடிச்சதோ நான் ப்ரே பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருக்கணும். என்னை வந்து என்னுடைய கருத்துக்களை மற்றவங்க பேரில் திணிக்கக்கூடாது, என்னுடைய ப்ரொசீஜர்ஸையோ கஸ்டம்ஸையோ நான் மற்றவங்க மேலே திணிக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. இதை திணிக்கிற மாதிரி நம்ம எந்த படத்துலையும் சொல்ல தேவையில்லை. இதை வந்து கொடி பிடிக்கும் தேவையில்லை,
எதற்கும் பண்ண தேவையில்லை. அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால ஒரு படத்துல வரதுனால எந்த விதமும் ஆகப்படுறது இல்லை. ஆனா ஒரு சாதாரண நடிகர் வந்து இந்த மாதிரி டைலாக் பேசுறதை விட மோகன்லால் மாதிரி அவர்கள் சூப்பர் ஸ்டார் யாரும் பேசும்போது பாதர் அதோட பண்ண யாரும் பாதிப்பு பாதர் பண்ண மாட்டாங்க. 3-4 வாரம் கழிச்சு யாரும் பாதர் பண்ண போறது இல்லை. இந்த படமே மறக்கப்படும். ஓடிடியில் வந்தாலும் அதை வந்து அப்படியே படமா தான் பார்த்துட்டு போவாங்க. இப்போ இந்த படத்துல அவங்க பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ரெஷர். என்னமோ இந்த படத்துல காமிச்சதுட்டு கோத்ரா வந்து திருப்பி வந்து ஒரு பெரிய கலவரம் உண்டாயிடும் மாதிரி, இல்லை இதெல்லாம் மியூட் பண்ணுங்க, இத்தனை கட் பண்ணுங்க அப்படின்னு பல பேர் வந்து ப்ரெஷர் பண்ணி, அது மோகன்லால் சார் சொல்றாரு, இவருடைய ப்ரொடியூசர் சொல்றாரு, இந்த மாதிரி என்ன சொல்றாரு, மக்கள் சொன்னாங்க அதனால நாங்க பண்ணிட்டோம். அதாவது ஒரு கட்சி சொல்லிச்சு இல்லை ஒரு அமைப்பு சொல்லிச்சுன்னு சொல்ல சொன்னார். அவரோட இன்டர்வியூ என்ன சொல்றாரு, மக்கள் வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, மக்கள் வந்து சில பேர் வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க, அதனால நான் மாத்துறேன்னா எவ்வளவு பெரிய தவறான முன்னுதாரணம். மோகன்லால் சார் மன்னிப்பு கேட்டார் இல்லையா? இல்ல நான் கேட்கறது, இப்ப நாளைக்கு வந்து ஒரு கூட்டம் வந்துட்டே இருக்கும். ஒரு படத்தை நீங்க வெளியிடும் போது ஒரு கூட்டம் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கும், ஒரு ட்விட்டர்ல போடும், இது எங்க காயப்படுத்திருக்கு, எங்களோட மதத்தை காயப்படுத்திருக்குன்னா உடனே போய் எடிட் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஒரு படத்தை நீங்க எடிட் பண்ணி மாத்தி போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப எப்பதான் இதுக்கு முடிவு என்ன? அப்போ ஒரு கருத்து உரிமையெல்லாம் போயிடுது இல்ல. சரி, ஒரு கருத்து என்பது நான் வந்து என் படத்து மூலமா சொல்ல வந்து ஒரு கருத்து என்பது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. அந்த கருத்தை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா, ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இரு, படம் பிடிக்கலன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த கருத்து ஒன்று பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அவர் சொல்ல வந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது. படத்தை பார்க்காம உங்கள் குரூப்பில் நீங்கள் சொல்லலாம். இந்த நம்ம அசோசியேஷன் நம்மளுடைய குரூப் யாரும் இந்த படத்தை பார்க்க வேணாம், ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எதிரான ஒரு குரூப், அதெல்லாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை தாண்டி இதை வந்து இந்த படத்தை வந்து சென்சர் பண்ணணும், ரீசென்சர் பண்ணணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால் நான் டிமாண்ட் சென்சர் அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சென்சர் பண்ணேன். இதெல்லாம் என்னை பொறுத்தவரையும் சுரேஷ் கோபி சார் சொன்ன மாதிரி தான் ட்ராமா. பார்த்தீங்களா என்ன சொன்னார் சுரேஷ் கோபி சார் வந்து நேற்று வந்து இன்டர்வியூ கேட்டாங்க, இதெல்லாம் என்ன நடக்குது இந்த எம்புரான் படத்தில் நடக்கிற விஷயம்லாம் கேட்டதுக்கு எல்லாமே ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னாரு. சென்சாரே தேவையில்லை இல்லையா? மறுபடியும் ரீசர்ச் படம் சென்சர் ஆயிடுச்சு, நீங்க யாருக்கு பதில் சொல்லணும்? நீங்க யாருக்கு பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. அண்ட் சென்சர் போர்டு வந்து உங்களை கூப்பிட்டு ரீசென்சர் பண்ண சொல்ல முடியாது. நீங்க வந்து ஏமாத்தலையே, சென்சரான படத்தை தானே ஸ்க்ரீன் பண்ணியிருக்கீங்க, நீங்க ரீசென்சர் பண்ணணும் அவசியமே இல்லை. யாருக்காக பயப்படுறீங்க? அதுதான் வந்து சுரேஷ் கோபி சார் சொன்னார், இவங்கெல்லாம் ட்ராமா பண்ணுறாங்க, யாரோ ஒரு ரீசன்னால இவங்க ட்ராமா பண்ணுறாங்க. அவ்வளோ சென்சிட்டிவ் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கூடாது. படம் பார்க்காமலாம் ரிலீஸ் பண்ணல, எல்லாமே படம் பார்த்துருக்காங்க, படத்தை பார்த்து கன்விக்ஷன் ஆகி தானே படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் மாற்றணும்? இப்போ மாத்துறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு ப்ராசஸை செட் பண்ணுறீங்க, நியூ ப்ரொசீஜர். படம் ரிலீஸ் ஆகும், அப்புறம் வந்து யாரோ ஒரு குரூப் வந்து சொல்லுவோம், யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க நான் போய் ரீசென்சர் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அப்போ இனிமேல் ஆரம்பிப்பாங்க. எல்லா படங்களுக்கும் யாராவது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து எடுத்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் எடுத்து ஒரு படம் வெளியாகுதுன்னா உடனே ஒரு குரூப் வந்து ஒரு அப்ஜெக்ட் பண்ணாங்க வச்சுங்களேன், நான் உடனே ரீசென்சர் பண்ணிக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னா, அப்போ கருத்து சுதந்திரமே எல்லாம் போயிடும். எனக்கு பர்சனலாக ஒன்று தான், அந்த கருத்து சுதந்திரம் எங்கே வந்து இது சென்சர் ஆகுதோ அதோட முடிஞ்சிச்சு. சென்சர் போர்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாடி. நான் இந்தியாவில் சென்சர் போர்டு வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங், தே வில் நாட் அலோ. ஒரு உதாரணம் சொல்கிறேன், எமர்ஜென்சின்ற படம் எடுத்தது யார்? மிகப்பெரிய ஆளுமை இந்தியன் அரசியலில் கங்கனா ரனாவத். அவங்க தான் நடிக்கிறாங்க, அவங்களே டைரக்ட் பண்ணுறாங்க, அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சென்சர் போர்டு முடியாது சொல்லுது, அதில் காமிச்ச பல விஷயங்களை நீ சென்சர் பண்ணியாகணும் சொல்லுது. ஓகேங்களா? இப்போது கங்கனா ரனாவத் வேறு வழி இல்லாமல் அப்பீல் பண்ணுறாங்க, ரிவைசிங் கமிட்டி போகுது, அது பிறகு சுப்ரீம் கோர்ட் வரையும் போகுது, இவ்வளோ பண்ணி தான் அந்த படம் வெளியில் வருது, காணாமல் போயிடுச்சு. படம் வந்து ஒன்றுமே பெருசாக ஓடல. நான் படம் பார்த்து எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது, நல்ல படமாக. அதாவது ஒரு பயோபிக்கா, இந்திரா காந்தி அவர்களுடைய பயோபிக் ரொம்ப அருமையாக கங்கனா ரனாவத் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக தான் காட்டியிருந்தாங்க, கரெக்டாக காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து தெரியுமா? அதில் இந்திரா காந்தியை சிறப்பாக காட்டியிருப்பாங்க. இப்போ அவங்க பார்ட்டியில என்ன சொல்லிட்டாங்க, இந்த பொம்பளை என்னது, நான் இந்த இந்திரா காந்தி தப்பாக காமிப்பாங்கன்னா ஆக்சுவலி அது எமர்ஜென்சி பற்றியே கிடையாது. அந்த படம் இஸ் அ பயோபிக் ஆஃப் இந்திரா காந்தி. அது இந்திரா காந்தினே போட்டுருக்கலாம், அவங்க ஏன் எமர்ஜென்சி போட்டாங்கன்னு தெரியல. இப்போ கடைசியில் படம் பார்த்து முடிஞ்ச உடனே அவங்க பார்ட்டியில் இருக்கவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க இது அந்த அம்மாவை கொடி தூக்குறீங்க, அந்த அம்மாவை கிரேட்டாக காமிக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியாமல் அந்த திரைக்கதை மாறிடுச்சு, அவங்களுக்கே தெரியாமல் எப்படி கதை மாறிடுச்சுன்னா, ஏன்னா அவங்க கம்மியாக காமிக்க முடியாது. இந்திரா காந்தி இஸ் அ மிகப்பெரிய ஆளுமை. ஸோ அந்த ஆளுமையை காமிக்கும் போது நீங்கள் சிறுமப்படுத்த முடியாதுல்ல. அப்போது அவங்க ஒரு கிரியேட்டர் அந்த டைமில் வந்து அந்த கதைக்குள்ளேயே போயிட்டாங்க, அப்படியே இந்திரா காந்தியை ரொம்ப சிறப்பாக காமிச்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் படம் வந்து ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு. காரணம் எதிரே இருக்கிறவங்களும் வரல, ஏன்னா காங்கிரஸினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இது வந்து இவங்க வந்து கண்டிப்பாக இந்திரா காந்தியை சிறுமப்படுத்தி காமிச்சிருப்பாங்கன்னு அவங்க வரல. இவங்க பார்ட்டியில் படம் பார்த்தவங்களாம் என்னது இவங்க இப்படி போய் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணல. டோட்டலாக அந்த படம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அப்போது ஒரு திரைப்படம் என்பது என்னது, அந்த படம் சென்சர் ஏன் அவ்வளோ உடனே அவங்க சென்சரில் அவ்வளோ அப்ஜெக்ட் பண்ணாங்க, திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு வர திருப்பி அப்ஜெக்ட் பண்ணி அது ரிலீஸ் சென்சர் ஆகி பெரிய பஞ்சாயத்து ஆகி தான் ரிலீஸ் வந்ததில்லை. அப்போது எங்கே கருத்து சுதந்திரம் என்ன, இதுக்கு பிறகு கருத்து சுதந்திரம் இருக்குது சென்சர் ஆன பிறகு. அப்போது ஒரு போர்டு பார்த்துட்டு இந்த படம் வந்து எலிஜிபிள் டு பி வாட்ச்ட் பை த காமன் ஆடியன்ஸ் அப்படின்னு இப்போ சர்டிஃபை பண்ணுறாங்களோ அதோட முடிஞ்சிருச்சு. அது பிறகு உங்கள் கருத்து சுதந்திரம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எழுதலாம், உங்களோட சோஷியல் மீடியாவில் எழுதலாம், நீங்கள் வந்து படம் பார்க்காம போகலாம், இவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம கருத்து சுதந்திரம் உட்காந்து இந்த படத்தை தடை பண்ணோம்,
இந்த படத்தில் சீனை தூக்கணும், இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இந்த உரிமை யாருக்குமே கிடையாது. ஏன்னா சென்சர் போர்டு கொடுத்தாச்சுன்னா அந்த படத்தை வந்து அது பாட்டுக்கு போயிட்டு அதனுடைய போக்கில் போய் அது பாசிட்டிவாக நெகட்டிவாக வரணும். இன்றைக்கி 225 கோடியை தாண்டி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு ஒரு வாரத்தில். எக்ஸாக்ட்லி 1 வீக்கில் Thursday வந்தது அந்த படம். 225லேருந்து 230 கோடி பண்ணியிருக்கு. நீங்கள் ஆவரேஜ் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ் டிக்கெட் 200 ரூபா போடுங்களேன். 230 கோடினா எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க? ஜஸ்ட் நினச்சி பாருங்கள், 1 கோடி மக்கள் பார்த்துருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. 1 கோடி பேர் பார்த்துருக்காங்க இந்த படத்தை. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஒரு படம் நல்லா இல்லைன்னா 1 கோடி பேர் பார்ப்பாங்களா? நான் சொல்கிறது 200 ரூபா டிக்கெட்டு, 130 ரூபா டிக்கெட் போட்டிங்கன்னா அது 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. நான் 110 ரூபா டிக்கெட் போட்டிங்கன்னா 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. அப்போ 2 கோடி பேர் வந்து முட்டாள் கிடையாதுல்ல, அவங்கெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. இப்போ செகண்ட் வீக்லேயும் அந்த படம் பெருசாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா அப்போ மக்கள் ஏற்றுக்கிட்டு தானே இவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அதனுடைய பிரமிப்பாக பார்க்குறாங்க. அந்த படத்தில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் ஒரு சினிமாட்டிக்காக பிரமாதமாக இருக்குன்னு தானே பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு நான் வந்து அது சினிமாவை பார்த்தேன், அதை வாழ்வியலை நான் பார்க்கவே இல்லை. ஏதோ ஹிஸ்ட்ரியை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி நான் பார்க்கவே இல்லை. அந்த படத்தை நான் ஒரு சினிமாவை பார்த்தேன். சினிமாவும் எனக்கு அந்த மேக்கிங் பிடிச்சிருந்தது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதோட அந்த படத்தை மறந்துட்டேன். இதை தாண்டி அடுத்த கட்டமாக அது பேச வேணாம் தான் என்னை பொறுத்தவரையும். எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பேசுகிறதும் அந்த படத்துடைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு டிபேட் பண்ணுறதும் என்னை பொறுத்தவரையும் தேவையில்லாத விஷயமா பார்க்குறேன். ஒரு படம் மேக்கிங், படம் பிடிச்சிருக்கா இல்லையா, அதோட முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் எனக்கு கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். ஓகே, நன்றி. தேங்க்யூ.